ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்முடைய காருக்கு அண்டர் சேஸ் கோட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் ஒரு வருஷம் கழித்து தான் பண்ணுறேன். ஏன் ஒரு வருஷம் கழித்து பண்ணுறேன், அதில் ஒரு வருஷம் கழித்து பண்ணதுனால என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, ஓகே. இப்போ கார் சம்மந்தப்பட்ட நிறையா பயனுள்ள தகவல்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலினா மறக்காமல் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. இப்போ அண்டர் சேஸ் கோட் பெயிண்டிங் எதுக்காக இதை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டியில் அதிகமாக இந்த பாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த அண்டர் மெயினான ஒரு விஷயம். இந்த அண்டரில் ஏதாவது துருப்பிடிச்சிது அப்படின்னா, கொஞ்சம் நாளில் துருப்பிடிச்சிது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது பெரிய ப்ராப்ளம் அப்படின்றத வைக்கும். ஒரு சில நியூஸை பார்த்துட்டு நான் இந்த அண்டர் சேஸ் பெயிண்டிங் அடிக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜஸ்ட் வாட்டர் வாஷிங்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ பார்க்கக்குள்ள இந்த சைலன்சர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைலன்சரில் ஃபுல்லாக ரஸ்ட் ஏறி போய் இருக்கும், துருக்கரை ஏறி போய் இருக்கும் அந்த சைலன்சரில் ஃபுல்லாக. ஆனால் வண்டி அந்தளவுக்கு மொக்கையெல்லாம் மேக் பண்ண மாட்டாங்க. பக்காவாக இருக்கும். துருவெலாம் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காத மாதிரி தான். ஆனால் இங்கே நமக்கு இதில் மட்டும் துரு அப்படின்றது பயங்கரமாக ஏறி இருக்குது. ஃப்யூச்சரில் போக போக இதுலேயும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன்னா, இதை பெயிண்ட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அதாவது நம்ம சைலன்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ரஸ்ட் ஆகி போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக சைலன்சர் அப்படின்றதும் ப்ராப்ளம் வச்சிரும். நம்ம ஒன்றும் பைக் சைலன்சர் மாதிரி தூக்கி இதை கடைசிட்டு மாற்றிட முடியாது. இதை மாற்றணும் அப்படின்னா வண்டியை மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம இது பண்ணி தான் மாற்றணும், கழட்டி தான் மாற்றணும். அதுக்கு ஒரு மெக்கானிக் அப்படின்றது தேவை, அதுக்கு பேமெண்ட் அப்படின்றதும் தேவை. ஸோ கொஞ்சம் வருடங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஒரு வருஷத்துலேயே இந்த சைலன்ஸ் இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்போ ஒரு வருஷம் தாண்டி இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் நான் இந்த பெயிண்ட் அடிக்கவே ஒத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட் அடித்தா சென்சாரில் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் பேசிக்கிட்டு தான் இதை அடித்தேன். சென்சாரில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, வண்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா மட்டும் இது அடிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, சைலன்சர் தானே, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். வண்டியை இந்த பெயிண்ட்டு தாங்க நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பெயிண்ட்டு தான், இந்த பெயிண்டில் தான் நமக்கு ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக அடிக்க போகிறாங்க. எப்படி அடிப்பாங்கன்னா இந்த பெயிண்ட்டை, இது ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கக்கூடிய பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படின்னா பெயிண்ட் மாதிரி போய் ஒட்டாமல் இது பிளாஸ்டிக் மாதிரி போய் பிடிச்சிக்குமா, அதாவது ரப்பர் கோட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரப்பர் கோட்டிங் அப்படின்குள்ளே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ரெண்டாவது இதை டெஸ்ட் பண்ணி வேறு காமிச்சார். அப்படி டெஸ்ட் பண்ணி காமிக்க கொள்கிறேன், எனக்கு அந்த ரப்பர் கோட்டிங் அப்படின்றது நல்லா போய் அதில் பிடிச்சிக்குது. பிடித்த உடனே அது பார்த்திங்கன்னா காஞ்சியும் போடுதுங்க, சீக்கிரமாகவே காஞ்சிடுது. ஆனால் இவர் சொன்னது என்னென்னா ஆன் த செகண்டே அது காஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். பட் இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஹவருக்கு மேலே எடுத்துக்கிச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு தப்பு பண்ணேன், அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ என்ன தப்பு அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக வண்டி அடியில் கழுவியாச்சு. கழுவுன உடனே இவங்க எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடியில் இப்போ அடிப்பார் பாருங்கள். சில டைம் இந்த கன்று வேறு மக்கார் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ அடிக்கிறார் பாருங்க. இந்த மெட்டலில் தான் இவங்க ஃபுல்லாக அடிப்பாங்க. இன்னும் அவர் அடிக்கலை. இந்த மக்கார் பண்ணுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கன்று இப்படி தான் மக்கார் பண்ணுச்சு. அவங்க இப்படி தான் போட்டு அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் இப்படி தான் அடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்த ஏன் கம்பெனியே அடித்து கொடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அடியில் ஃபுல்லாக துருப்பிடிச்சி போச்சுன்னா நம்ம தானே காசு செலவு பண்ணுறோம். இத்தனை லட்ச ரூபா போட்டு வண்டியை வாங்குகிறோம். மேலே ஒரு இதுக்கு ஒரு 10,000 வச்சாலும் ஓகே. மேலே ஒரு ஏன்னா அவங்க அப்படி தானே வைப்பாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டாலும் அதை இவங்களே மேனுஃபேக்சரிங்லேயே அதை அடித்து கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் கன்னிலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வருது. ஆனால் சில டைமு மக்கார் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணார், வேறு ஒரு கன்னியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டார். நமக்கு தெரிஞ்சவருக்கு இவர் தெரிஞ்சவர், அவர் மூலிமா பேசி இந்த இது நாங்கள் அடிச்சிருந்தோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அடிக்கிறது. இப்போ அந்த ஸ்ப்ரே போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கிட்ட நின்று அந்த ஸ்ப்ரேவோட ஸ்மெல்லை நம்மளால் நெடியை தாங்க முடியல. ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சூழ்நிலை, அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால தான் நான் கிட்டே நின்னேன். நீங்களும் அந்த மாதிரிலாம் நிற்காதீங்க.
சரி, ஓகே. இப்போ அவர் வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக அடிக்கிறாரு. இப்போ நீங்கள் லாங்லேருந்து பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே போகிறது. நான் அவர் அடித்து முடித்த உடனே கிட்ட போய் காமிக்கிறேன் எப்படி அடிச்சிருக்கிறாரு அப்படின்றத. இப்போயும் வந்துட்டு கன்று மக்கார் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது வேற ஒருத்தர் வந்து அந்த கன்னையை மாற்றி கொடுப்பாரு. மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் பயங்கர வேகமாக போய் அடிக்கும். அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதை அடிக்கக்குள்ள எனக்கு சின்ன பயம் அப்படின்றது இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த பயம் அப்படின்றது இருக்கும். என்னன்னா, இதை ஒரு வேளை வேறு எங்கேயாவது அடிச்சு விட்டாங்கன்னா இதனால் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்கள் வந்து இதை அடிச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அடிச்சிருக்கிறீங்க. இதனால் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது எதனாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலையும் நான் கமெண்டில் சொல்கிறேன். நான் அதாவது வந்துட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க. இந்த ஸ்ப்ரே இன்னும் முழுசாக அடித்து முடிக்கல. நானும் அப்படி தான் பார்த்தேன். அட்டா பாவிகளா, இதுக்கு நானே ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு நானே அடிச்சிருவேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்ப்ரே இவங்க முழுசாக அடிக்கலை. அதே போல் இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நார்மலாக ரொம்ப கம்மி ரேட்டில் ஒரு 200 300 கூட வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது ஜஸ்ட்டு பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ரப்பர் மாதிரிலாம் வந்துட்டு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது ரப்பர் கோட்டிங் வர்றதுனால தான் இதனுடைய விலை வந்துட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட கிளியர் கட்டாக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் இன்னும் அடிக்கலை, இன்னும் நல்லா அடிக்கிட்டோம். நல்லா அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அதனுடைய லேயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் நல்லாவே கிடைக்கும். நல்லா திக்னஸாக வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கே வந்துட்டு கிளியராக தெரியும். பரவாயில்ல, ரொம்ப நேரம் நமக்காக வந்துட்டு இது பண்ணி அடிச்சிட்டு இருந்தார் ரொம்ப நேரம் அவர். ஏன்னா இவர் இந்த வேலை கிடையாது, இவருக்கு நிறையா வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு தான் நமக்காக நம்ம தெரிஞ்சவர் சொன்னார் அப்படின்றதுக்காக. நான் இப்போ பாருங்கள், தெரியும் பாருங்கள் அது எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது, என்ன மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸாக போகுது. அங்கே பாருங்கள், இந்த லேயரில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கவர் பண்ணிச்சு பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அது. இந்த மாதிரி திக்னஸ் அப்படின்றது அதில் வரும். ஒருவேளை வேறு யாராவது வந்துட்டு சும்மா இது பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பிடாதீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் இதை சொன்னேன் நான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றதையும் நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வண்டி உள்ள ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் அடித்தாச்சுங்க. அண்டர் சேஸ்க்கு வந்துட்டு பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரே தான் நம்ம அடிக்க போகிறோம். அதாவது சைலன்சருக்காக நம்ம இந்த ஸ்ப்ரே வந்துட்டு அடிக்க போகிறோம். இந்த ஸ்ப்ரேலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சு பாருங்கள், வாமிட்டே வந்துடும் போல், அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்ப்ரேலேருந்து வந்தது. ஆனால் வண்டி வாங்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பயங்கரமான வேலையாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை நம்ம, ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டா பல வருடங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத வந்துட்டு பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதை நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஏன்னா அது நெடி ரொம்ப அதிகமாக ஏறுறதுனால நான் கிட்ட போகலை. நார்மல் பெயிண்ட் ஸ்மெல் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நார்மலாக பெயிண்ட் ஸ்மெல்லே வரல, வேறு மாதிரி வருது. அதாவது இந்த பெயிண்ட் கலர் எப்படி இருக்குன்னா, சில்வரில் வந்துட்டு அடிக்கிறாங்க. அதாவது சைலன்சர் அந்த இதுக்கு தகுந்த மாதிரியே வந்துட்டு கலரில் அடிக்கிறாங்க, சில்வரில். இந்த டப்பாவோட விலை 700 800 சொன்னிருந்தார். இங்கே பாருங்கள், அடிச்சிட்டாங்களா. அதாவது அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் ஈயத்தை வாங்கி பூசி விட்ருவார்ல, அந்த மாதிரி இருக்குது இதை அடித்ததுக்கப்புறம். இன்னும் அடிக்கலை, இன்னும் சைட்லலாம் அடிக்கலை. அவர் இன்னும் அங்கெல்லாம் அடிச்சுட்டு தான் வருவார். ஆனால் நம்ம வண்டியை இவ்வளோ ஹைட்டு தூக்கக்குள்ள ஒரு பயம் வருது பாருங்களேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லிஃப்ட்டில் போட்டு தூக்கக்குள்ள எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ ஹைட்டாக தூக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏதாவது கீழே விழுந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த கேப்பெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி அடிச்சுட்டு வாங்க. நீங்கள் அடிக்கக்குள்ளையும் கிட்ட பாருங்கள். ஸோ எப்படி கரெக்டாக அடிக்கிறாங்களா, எங்கேயாவது சொட்டை ஏதாவது விட்டுருக்காங்களா, சொட்டையாக ஏதாவது விட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள், மற்றபடி அடியில் எல்லாம் எப்படி காஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த சைலன்சர்லேயே வந்து இப்போ சைடில் வந்துட்டு அடிப்பாங்க. இந்த சைடெலாம் வந்துட்டு அடிச்சு விட்ருவார். ஸோ இந்த ஓரமும் வந்துட்டு அடிப்பாங்களாம். அடுத்தது இந்த ஓரம், அந்த சைடில் வந்துட்டு சேஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு அடிப்பேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதையும் வந்துட்டு தனியாக ஒரு இதுலேயும் பண்ணியிருந்தாங்க. இதை வந்துட்டு கீழே இறக்கி விட்டுட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு இதை அடிக்க முடியும் அப்படின்றது இதை பார்த்தா தெரியுது. ஆனால் நமக்கு இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கான மிஷின் வேணும். ரெண்டாவது கரெக்டாக இதை வந்துட்டு அடிக்கணும். கரெக்டாக எங்கே அடிக்கணுமோ அங்கே தான் அடிக்கணும். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அடியில் ஃபுல்லாக அடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி இவங்க கிடையாது.
அந்த எங்கெங்கெல்லாம் இரும்பு இருக்கோ, அதாவது வந்துட்டு ஸ்டீல் வந்துட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் அடிக்கிறாங்க. வேறு எங்கேயுமே இவங்க அடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த திக்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளே வந்துட்டு ஒரு திருப்திப்படுத்திக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஏன்னா இது வந்துட்டு ஒரிஜினல் கோட்டிங் வர்றதுக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த சர்வீஸ் சென்டரில் தான் நான் போய் வந்துட்டு காருக்கான இது அடித்தேன். ஸோ இவங்க வேறு, இவர் வேறு. இவர் வந்துட்டு நமக்காக வேறு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்து நமக்காக வந்தவர். அதாவது நமக்கு தெரிஞ்சவருக்காக இவர் வந்தார். இந்த கடையில் இவர் இந்த ரோப்பை வந்துட்டு எடுத்துக்கிட்டார். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு காரை நம்ம கீழே இறக்கியாச்சு. காரை வந்துட்டு கீழே இறக்குனதுக்கப்புறம் இதை வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் ரொம்ப நாள் ஆச்சு, வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2வது இதையும் கேட்டேன். ஒருவேளை நம்ம இதை அடிச்சிருக்கிறோமே, இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுதுங்க அப்படின்னேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே, நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு அடித்த உடனே காஞ்சிரும், நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தார். காரையே வந்துட்டு வழக்கம் போல் இவரே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல இவங்க போனதுனால இவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இவரே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் 1000 தான் இருந்தாலும் காரை நம்மளே கழுவுற வந்துட்டு சுகம் அப்படின்றது வரவே வராதுங்க. இது நான் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன். நான் தேய்ச்சி கழுவுற மாதிரி, நான் பார்த்து கழுவுற மாதிரி, அது மாதிரி யாராலையுமே என் வண்டியை கழுவ முடியாது அப்படின்றதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். சரி, ஓகே. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலி இவர் ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்றதுனால, நமக்கு தெரிஞ்சவருக்கு தெரிஞ்சவர் அப்படின்றதுனால அதை அடிக்கடி மறந்துடுறேன். 3,500க்கு வந்துட்டு இதை பண்ணியிருந்தார். அப்புறம் எனக்கு வாட்டர் சர்வீஸ் அப்படின்றத வந்துட்டு இவரே பண்ணி கொடுத்துட்டார். நான் கேட்டதுனால அதே 3,500க்கே வந்துட்டு வாட்டர் சர்வீஸையும் சேர்த்து வந்துட்டு இவர் பண்ணி கொடுத்துட்டாரு. இவர் அண்டருக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் கம்மியான விலை தான் சொல்லியிருந்தார். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயிலை உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலிமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சைலன்சருக்கு அப்படின்றது அது ஒரு அமௌண்ட் அப்படின்றது வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டு 1500, 2000 இந்த மாதிரி சொல்லுவாங்க போல். பட் இவர் நமக்கு வந்துட்டு 800 சம்திங்கில் தான் நமக்கு அதை பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்புறமேட்டுக்கு நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணக்குள்ள உள்ளே ஏர் அடிக்கணும் இல்லைங்களா, இது கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக உள்ளேயும் ஏர் அடித்தேன். இந்த ஏர் அடித்ததுலேயும் நமக்கு பெருசாக திருப்தி இல்லை. இதை வேறு தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கே பயமாக இருக்குதுங்க. அதனாலேயே இதை நான் தண்ணி ஊற்றி கழுவாமலே வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா தண்ணி ஊற்றி கழுவுனா அந்த ஒரு சில காம்பனண்ட்லலாம் போய்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நான் கொஞ்சம் வந்துட்டு சரி எதுக்கு பரவாயில்ல விட டஸ்ட்டு தானே நம்மளே துடைச்சி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அதிகமாக வந்துட்டு கழுவாமல் விட்டுட்டேன். பட் மெக்கானிக் அதை ரெஃபர் பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அப்பையும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் டஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். மற்றபடி வந்துட்டு அந்த பெயிண்ட் அடித்தது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாகவே பண்ணி கொடுத்தாரு இவர் நமக்கு. இதில் வந்துட்டு இன்னும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்களாம். எப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இவங்க காரை தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். தனியாக எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வந்து திரும்ப ஃபோட்டோலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்களாம். அடியில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு திரும்ப இதை வந்து சென்ட் பண்ணிடுவாங்களாம். அதை சென்ட் பண்ணோன்னே அதை பார்த்து அவங்க திருப்தி ஆகிடுவாங்களாம். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஒரு வண்டிக்கு நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கூடயே போங்க, கூடயே வாங்க. நம்ம பக்கத்தில் இருந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி எதுவுமே வந்துட்டு அமையாது. நீங்கள் வந்துட்டு வெளியில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையாவது கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஓட்ட விடுறதே எனக்கு வந்துட்டு பயமாக இருந்தது சில டைம். இவர் கிடையாது, நான் அந்த சர்வீஸ் சென்டர் இதெல்லாம் பில்லிவ் பண்ணி ஓட்ட விடுறதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு சொல்கிறேன். ஷோரூமாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும். ஓகே நண்பர்களே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை, அதான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதனாச்சும் மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஈசிஆர் சைடில் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இவரோட நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவர்கிட்ட நீங்கள் போய் இந்த பெயிண்ட் அப்படின்றத அடிச்சுக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.